ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து 2 லட்ச கடனை 2 மாதத்தில் எப்படி அடைச்சேன்னு பார்ப்போங்க. இது வந்து என்னோடய வீட்டு செலவு. எங்கள் வீட்டுக்கார சம்பளமும் என்னுடைய சம்பளமும் இருக்குதுங்க. மொத்தம் 30,000ங்க. என்னுடைய வீட்டு செலவு எல்லாம் போக 7,300 இருக்குதுங்க. என்னோடய சம்பளம் வந்து 6,000 மீதம் வந்து எல்லாத்தையும் என்னோடய சம்பளத்தையும் எங்கள் வீட்டுக்காரோட சம்பளத்தையும் 13,300 வீட்டு செலவு எல்லாம் போக 13,300 இருக்குங்க. இதை வந்து 15,000 சீட்டு போட்டாங்க. 3 லட்ச ரூபா சீட்டு போட்டு 2வது சீட்டு எடுத்து கொடுங்கன்னு சொன்னாங்க. 2வது சீட்டு எடுத்து கொடுத்துட்டாங்கங்க. கொடுத்ததும் 2வது சீட்டு எடுத்து கொடுத்ததும் அந்த 2 லட்சத்தை வாங்கி அந்த கடனை அடைச்சவங்க. 6,000 வட்டி கட்டிக்கிட்டு இருந்தீங்க. அந்த காசு வாங்கினவங்ககிட்ட வந்து 2 மாதம் பொறுங்க, 2 மாதம் கழித்து உங்களுக்கு சீட்டு எடுத்து கொடுத்துட்டு மீதி வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு 2 மாதம் வட்டி கொடுக்கல, 2 மாதம் வட்டியை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு 2 லட்ச ரூபா கடன் நான் அடைச்சிட்டேன். இந்த 20 மாதம் இந்த சீட்டை நான் கட்டி முடிச்சேன்னா என்னோடய கடன் முடிஞ்சிடும். அடுத்து வந்து நம்ம மணி சேவிங்ஸ் ஏதாவது நகைச்சீட்டு இது போடுவோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்ருக்கேங்க. அப்படி போட்டு நம்ம சேமிச்சுக்கரலாங்க. நம்ம கடன் இல்லாமல் இருந்தாவே அதே பெரிய சொத்துங்க. அதனால் கடன் வந்து நம்மளை தூங்க விடாதுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.